ஐயா ஐயா. வாங்கம்மா, என்ன வேணும்? உட்காருங்க. யார் உங்க பேத்தியா? ஆமாங்கய்யா, இது என் பேத்தி தான். இளவம்பஞ்சில் விதவிதமா பண்றீங்கன்னு சொன்னாங்க, அதையும் பார்க்கலான்னு வந்தோம். அம்மா, பார்க்கலாம்னு வந்தீங்களா இல்ல வாங்கலாம்னு வந்தீங்களா? பார்த்தா தானங்கய்யா வாங்க முடியும். இந்த மேல இருக்க பெட்டு என்ன விலை? இந்த கீழே இருக்க இந்த ஊதா கலர் அது என்ன விலை? இந்த பச்சை கலர் என்ன விலைங்கய்யா? இந்த ஒயலட் கலர் என்ன விலை? ஏம்மா, நீ பேசுறத பார்த்தா பெட்டு வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என் உயிரை வாங்க வந்த மாதிரில இருக்கு. அது 2800 ரூபா, அது 600 ரூபா, அது 1200 ரூபா, இது 800 ரூபா, அது 3000 ரூபா. எதுமா வேணும்? நல்லா தாங்கய்யா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா காசு எடுத்துட்டு வந்திருப்பேன். நான் சொல்லல, நீ வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்க, வாடிக்கையாளரா வரல. அப்படிலாம் இல்லையா, இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன். இவ்வளோ பஞ்சு வச்சிருக்கியலே, அதுல கொஞ்சோண்டு பஞ்சு கொடுங்க, அடி இடி பட்டுச்சுன்னா வச்சு கட்டத்துக்க. நான் நினைச்சது சரியா போச்சு. ஓஜியில பஞ்சு வாங்குறதுக்கு வந்து இவ்வளவு விசாரணப்பட்டு இருக்க. ஏமா என் வேலையை கெடுக்கிற? போமா. பாப்பா, அவர் சரியான கல்லூலி மங்கனா இருக்கிறாரு. நான் கிட்ட தரமாட்டேங்கிறாரு. நீ போய் கேளு, ஒருவேளை சின்ன பிள்ளைன்னு இறக்கப்பட்டு தந்தாலும் தருவாரு. ஐயா ஐயா கொஞ்சம் கொடுங்க ஐயா, இவ்வளவு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிரும். உங்க ஆயா கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே சின்ன பிள்ளைய விட்டு கேட்க சொல்லுது, நீங்க கேட்குற. ஏயா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லையா? கேட்கறது ஒரு பிஞ்சு, கொடுக்க கூடாதா கொஞ்சம் பஞ்சு? உங்களுக்கு இறக்கமில்லாத நெஞ்சு, மனசெல்லாம் நஞ்சு. ஏமா, அது புண்ணில் வச்சு கட்டுற பஞ்சு இல்லைம்மா, இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு தண்ணியை உறிஞ்சாது, சீலை உறிஞ்சாது. அது பருத்தி பஞ்சு தான் அதை செய்யும். மெடிக்கலில் காட்டன்னு விற்பாங்க, அதை வாங்கிக்க. 10 ரூபா கொடுத்து வாங்க மனசு இல்லாமல் இங்கே வந்து ஓசி கேட்டுக்கிருக்க. நீ ஓசி கேட்குற இல்லாமல் சின்ன பிள்ளைக்கு வேற கெட்ட பழக்கத்தை பழக்கி விட்ற. இரவல் கேட்கக்கூடாது, சுயமரியாதையோடு இருக்கணும்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏயா, யார்கிட்ட கதை விடுறீங்க? இருக்கிறதுலயே உயர்ந்தது இலவம் பஞ்சு தானே, அதானே உயரத்துல காய்க்குது. பருத்தி செடி இவ்வளவுதான் காய்க்குது, அது மட்டும் தானே. அதை வச்சு கட்டையில இலவம் பஞ்சு வச்சு கட்டக்கூடாதா? இல்லைன்னு சொல்றதுக்கு இப்படி புதுசா புதுசா கதை சொல்றீங்க. ஐயோ 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 ஐயோ, இதுக்கு எப்படி வழங்க வைப்பேன்னு தெரியலையே. வழங்க முட்டிக்கு வாடிக்கையாளருக்கு எவன் கஸ்டமர்னு பேர் வச்சான்னு தெரியல. இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருந்தா தாரமா கொண்டுக்கிட்டு போமா. இந்தாம்மா, இதுக்கு தானே இந்த படுத்து படுத்துனேன். இந்தாம்மா கொண்டு போமா. சாச்சி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அது பாதியை பிடிக்கிட்டு போகுது, இது மீதியை பிடிக்கிட்டு போகுது. நல்ல ஆயா, நல்ல பேத்தி. இப்படி கஸ்டமர் வந்தா தொழில் கிழிஞ்சு போயிடும்.